லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இந்த மாதிரி பணக்கார வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தா நல்லா வகை வகையா சாப்பாடு போடுவாங்கல்ல, அந்த மாதிரி சாப்பாடெல்லாம் உன் லைஃப்லயே நீ பாத்திருக்க மாட்ட. அதான் எவ்ளோ மானம் கேட்டாலும் பரவாயில்ல, நல்லா தின்னுட்டு போலான்னு இங்கே சுத்தி சுத்தி அலைஞ்சிட்டு இருக்கியா? ஏ அனன்யா, நான் கஷ்டப்படுற குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவதா. ஆனா உன்ன மாதிரி நினைச்சதை அடையிறதுக்காக என்ன வேணாலும் செய்யற கேடு கெட்ட ஈன பிறவி நான் இல்ல. ஏய், அப்ப என்ன ஈன பிறவின்னு சொல்றியா நீ? எத்தனை வாட்டி இப்படி கைய ஓங்கி என்கிட்ட வாங்கி கட்டிருக்க, அப்படியும் திருந்த மாட்டேங்கிறேடி. சும்மா சும்மா என் மேல கை ஓங்கிட்டு இருந்த ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் இருக்காது. அப்படியே கைய உடைச்சு அடுப்புல வச்சிருவேன். நான் அப்பவே போலான்னு தான் கிளம்பிட்டேன். ஆனா நான் இன்னும் கிளம்பாம இருக்கேனா? அன்பரசி, சுபா, என்னாச்சு? இப்ப ஏன் அழுற? நடந்ததெல்லாம் எனக்கு வசந்த் அண்ணா சொன்னாரு. அம்மாவுக்காக நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஐயோ சுபா, நீ முதல்ல கைய கீழே போடு. பர்த்டே பேபி அழக்கூடாது. முதல்ல அழறத நிறுத்து. எனக்கு, அன்னிக்கு, விஸ்வா அண்ணனுக்கு எல்லாருக்குமே உன்னை ரொம்ப பிடிக்கும். அன்பரசி, நீ என் ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் இங்க இருந்து போக கூடாது. இது ஏன் மேல ப்ராமிஸ். இன்னைக்கு நான் இந்த பர்த்டேவை சந்தோஷமா கொண்டாடணும்னா நான் கேக் வெட்டும் போது நீ கண்டிப்பா இங்க இருக்கணும். ப்ராமிஸ். பாசத்துக்கு முன்னாடி நீ சொல்றத தாண்டி வேற எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில நான் இருக்கேன். இப்ப புரிஞ்சுதா நான் ஏன் இன்னும் இங்க இருக்கேன்னு? இது தெரியாம இங்க போடுற சாப்பாடுக்காக நான் இருக்கேன்னு நீ சொல்றியா? பசிச்சாலும் பட்னியா கிடப்பனே தவிர சோத்துக்காக தன்மானத்தை விடுறால் நான் இல்ல. ரொம்ப குறுக்கு புத்தியாவே யோசிச்சா இப்படிதான் விளங்காம யோசிக்க தோணும். ஆமா, அப்போ என்னமோ சொன்னியே, உன் செருப்புக்கு கூட நான் ஈடாக மாட்டேன்னு. ஒருத்தரோட மதிப்பு எதுல இருக்குன்னு தெரியுமா? அவங்களோட நடத்தையில இருக்கு. அப்படி பார்த்தா நீ என்னோட செருப்புல இருக்கிற தூசிக்கு கூட ஈடாக மாட்ட. விஸ்வாதான் இவ பின்னாடி சுத்துறாருனா இந்த கௌசல்யாக்கும் சுபாக்கும் என்ன ஆச்சு? எதுக்கு இவ கூட இவ்ளோ க்ளோஸா இருக்காங்க? எல்லாருக்கும் பைத்தியம் பிடிச்சிருக்கு போல இருக்கு. நான் கொஞ்சம் வெளியில வந்திருக்கேன். ஆமாமா, சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு கூப்பிடுறேன். சரி, ஓகே. அனன்யா, என்ன ஒரு மாதிரியா இருக்க? என்ன ஆச்சு? மா, அந்த பிச்சைக்காரிய பத்மா ஆண்டி அடிச்சு துரத்தாத குறையா துரத்தியும் திரும்ப அவ வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துட்டு இருக்காமா. என்னது, திரும்ப வந்திருக்காளா? ஆமாமா. ஏண்டி மானம் கெட்டு போய் உள்ள வந்தேன்னு கேட்டா, உனக்குதான் மான மரியாதை எதுவும் இல்ல, நீதான் இன்வைட் பண்ணாம வந்திருக்கேன்னு என்கிட்டயே அவ்வளவு தைரியமா சொல்றாமா அவ. இதோட இது என்ன ஊ வீடா, நீ என்ன வெளியில போன்னு சொல்றதுன்னு என்கிட்டயே திமிரா பேசுறாமா அவ. அவளுக்கு வர வர கொழுப்பு ரொம்ப கூட்டிட்டு தான் போகுது. அவ எங்க இருக்கான்னு சொல்லு, நான் போய் பார்த்து அவளை அடிச்சு துரத்திட்டு வரேன். திமிரு புடிச்சவ. இல்லன்னா அந்த பத்மா கிட்ட சொல்லி அடிச்சு துரத்த வைக்கிறேன். மா, வேண்டாம், விட்டுரு. ஏன்? அவ இருக்கட்டுமா. இருக்கட்டுமா?
இப்ப சொன்னியே பத்மா ஆண்டி கிட்ட சொல்லி அடிச்சு துரத்துறேன்னு. நீ எதுவும் பண்ணாமலே அத இன்னும் கொஞ்ச நேரத்துல பத்மா ஆண்டியே செய்வாங்கம்மா. எப்படி? மா, இனி அவளை இந்த வீட்டு பக்கமே வர முடியாத அளவுக்கு நான் ஒரு விஷயம் பண்ணிட்டு வந்திருக்கேன். என்ன பண்ண? கௌசல்யா அந்த சுபாவோட பர்த்டே கேக்க யாருகிட்டயோ வாங்கி ஃப்ரிட்ஜ்ல வைக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அத அந்த பிச்சைக்காரி தான் பண்றான்னு. அன்பு, நீ இப்ப எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணணும். அத்தை வேற என்னன்னே தெரியல, உன் ட்ரெஸ்ல நெருப்பு பட்டத்துல இருந்து ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க. அவங்க நார்மலா இருந்தாவே நம்ம பயந்து சாகணும். இப்ப அவங்க ரொம்ப கோவமா வேற இருக்காங்க. இந்த நேரம் பார்த்து கேக்க டெலிவரி பண்ண வந்திருக்காங்க. அதனால அந்த கேக்க மட்டும் நீ கொஞ்சம் வாங்கிட்டு வந்து அத்தைக்கு தெரியாம எப்படியாச்சும் ஃப்ரிட்ஜ்ல வச்சிரு அன்பு, ப்ளீஸ். அந்த பிச்சைக்காரியும் அந்த கேக்க வாங்கிட்டு வந்து கிச்சன்ல இருக்கிற ஃப்ரிட்ஜ்ல வச்சா. அத பார்த்த உடனே எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ஆல்ரெடி பத்மா ஆண்டி அவ மேல கொல்ல காண்ட்ல இருக்காங்க. இப்ப அவ கொண்டு போய் வச்ச கேக்க கட் பண்ண முடியாத மாதிரி பண்ணிட்டா. அந்த கேக்க பார்த்துட்டு யார் இந்த கேக்க வாங்கிட்டு வந்து வச்சதுன்னு பத்மா ஆண்டி கண்டிப்பா கேப்பாங்கல்ல. அப்போ அந்த பிச்சைக்காரி தானே கண்டிப்பா தெரிய வரும். அப்புறம் நாம என்னமா பண்ணணும்? அந்த பட்டிக்காடு இன்னும் இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கான்னு பத்மா ஆண்டிக்கு தெரிஞ்சாலே அப்புறம் ஆண்டி கண்டிப்பா டென்ஷன் ஆயிடுவாங்க. அந்த கேக் அப்படி இருக்கிறத பார்த்தா நாம திட்டினதுனாலதான் கேக்க இவ இப்படி பண்ணிருக்கான்னு நினைச்சு அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிட மாட்டாங்க. மஞ்சு எங்க போனா? சார், நான் உங்ககிட்ட என்னோட ஓல்டு போட்டோஸ் எல்லாம் காமிக்கணும்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். நீ கூட வா. அப்படிலாம் இல்ல சார், நான் போறேன். அன்பரசி, நீ கண்டிப்பா பார்க்கணும். அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. வா அன்பரசி, வா. சார், என்ன சார் என்னமோ போட்டோ காமிக்கணும்னு சொல்லிட்டு இப்படி என்னைய பார்த்துட்டு இருக்கியா? அது இந்த
பக்கம். ஆ அதோ அங்க பாரு. குடும்பமா இப்படி போட்டோல பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு சார். ம். ஆமா, அந்த பெரியவர் யாரு சார்? ஆ அது எங்க தாத்தா. இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இல்லனா சுபா பர்த்டேக்கு அவரும் இங்க இருந்திருப்பாரு. ஓ, ம். சரி, இந்த போட்டோல ஒரு ஆள் குறையறாங்க. அது யாருன்னு சொல்லு பாப்போம். ஒருத்தர் குறையறாங்களா? ம். அப்பா, அம்மா. உங்க அப்பா உங்க அம்மாவும் இருக்காங்க, உங்க அண்ணனும் கௌசல்யாக்காவும் இருக்காங்க, சுபாஷினி இருக்கா, நீங்களும் இருக்கீங்க, உங்க தாத்தாவும் இருக்காரு. ஓ, உங்க பாட்டிய சொல்றீங்களா? ம்ஹும். அவங்க நான் சின்ன வயசுல இருக்கும் போதே இறந்துட்டாங்க. ஓ, அப்போ வேற யாரு? இதுக்கு ஏன் நீ இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்க? அது நீதான் அன்பரசி. ஆ, கௌசல்யா அக்கா சொன்னாங்க உங்க அத்தை பொண்ணு பெங்களூர்ல இருக்காங்க, அவங்க தானே? ம்ஹும். அத்தை பொண்ணெல்லாம் இல்ல. அவ எப்படி எங்க ஃபேமிலி போட்டோக்குள்ள வருவா? இந்த ஃபேமிலியில இருக்க வேண்டிய ஒரு ஆள் குறையறாங்க. அது யாருன்னு சொல்லு. சரி, ஒரு க்ளூ வேணா சொல்றேன். சொல்லுங்க. நான் சொல்றவங்க அடுத்த வருஷம் இந்த போட்டோல என் பக்கத்துல நிப்பாங்க. இப்ப சொல்லு, அது யாரு? சார், இப்படி கேட்டா எப்படி சார் சொல்றது? எனக்கு என்ன ஜோசியமா தெரியும்? இதுக்கு ஜோசியெல்லாம் தேவையில்லை. அப்படியே கெஸ் பண்ணாவே கண்டுபிடிச்சிடலாம். கெஸ் பண்ணியா? கிடைச்சதா? தெரியல சார். சரி இரு, நான் உனக்கு இன்னொரு க்ளூ கொடுக்குறேன். அவங்க இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. இப்போ தெரிஞ்சிருச்சு சார். யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியா? நீ படுற வெக்கத்திலே தெரியுது அது யாருன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. சொல்லு சொல்லு, யாருன்னு அது சொல்லு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதே ரூம்ல நான் ஒரு பொண்ணுக்கு ஜூஸ் கொடுத்தேன். அந்த பொண்ணு தானே? தெரிஞ்சுட்டே தெரியாத மாதிரி நடிக்கிறியா? சமான் பரசி, எப்படி இவ்வளவு கரெக்டா கெஸ் பண்ண? அந்த பொண்ணு தான் எனக்கு ஃபிக்ஸ் பண்ண போறாங்கன்னு. செம கியூட்டா இருந்தால அவ. அப்படியே ரோஸ் மாதிரி லிப்ஸ், கிரேப்ஸ் மாதிரி ஐஸ், பேரட் நோஸ்னு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ்ல செம்ம அழகா இருந்தால. ஆமா சார். நானும் அவளும் அப்படியே கைப்பிடிச்சு நடந்து வந்தா பாக்குற எல்லாரும் ஜோடினா இதுதான் ஜோடி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க? கண்டிப்பா சொல்லுவாங்க சார். சூப்பர் ஜோடியா தான் இருக்கும். வாய் ஒண்ணு சொல்லுது, கண்ணு வேற இல்ல சொல்லுது. அன்பரசி, ஷோரா நாங்க ரெண்டு பேரும் செம்ம ஜோடி தானே? ஆமா சார், சந்தேகமே இல்ல. நல்ல ஜோடிதான். சீக்கிரமா கல்யாண சாப்பாடு போடுங்க. நான் உங்களுக்கு 1000 ரூபாய் மொய் வைக்கிறேன்.
உள்ள காதல உன் கண்ணை எனக்கு காட்டி கொடுத்துருச்சு. இது போதும் அன்பரசு எனக்கு. நான் கூப்பிட்டதும் உங்க பிஸியான ஸ்கெடியூல் எல்லாத்தையும் விட்டுட்டு என் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு காரணமே என் ஃபேமிலி தான். என் ஹஸ்பண்ட், என் சன்ஸ் வசந்த், விஸ்வா, இவங்க 3 பேரும் தான் என்னோட பில்லர், பேக் போன் எல்லாமே. ஆனாலும் எங்க 4 பேருக்குமே பிடிச்ச ஒருத்தி இருக்கான்னா அது எங்க வீட்டு பிரின்சஸ் சுபாஷினி தான். அன்பு, இங்க நிக்கிறதுக்கே பயமா இருக்கு. அந்த அம்மா மறுபடியும் உன்னை பார்த்தா என்ன சொல்லணும்னு நினைச்சு இப்பவே எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. கேக் வெட்டின அடுத்த செகண்டே இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம். போறப்போ சுபாக்கு இந்த கிஃப்ட் மட்டும் கொடுத்துட்டு போயிடலாம். இது வேற இருக்கா? இதை எப்படி அந்த அம்மாக்கு தெரியாம குடுக்கறதுன்னு தெரியலையே. கேக் வெட்டினதுக்கு அப்புறம் சுபாவை தனியா கூட்டிட்டு வா. சுபா எப்படின்னு தனியா வருவா. இந்த கிஃப்ட மட்டும் அவகிட்ட கொடுத்துட்டு போயிடலாம். சரி. சுபா,